மக்களுக்கு வேதனைகளும் சோதனைகளும் தந்ததுதான் கடந்த அதிமுக ஆட்சி. அதிமுகவுக்கு போட்டி போட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஆட்சி. அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து கரூரிலே நடைபெறக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று தொடக்கத்தில் வரவேற்புரை நல்கி விடைபெற்றுள்ள கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், ஆற்றல் மிகு செயல் வீரர், அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அருமை சகோதரி செல்வி ஜோதிமணி அவர்களே, அருமை தம்பி அருண் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகை தந்துள்ள தோழமை கட்சியினுடைய தலைவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட கழக செயலாளர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கரூர் மாவட்ட கழக நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். காலையில் தீரர்கள் கோட்டமான திருச்சியில் பரப்புரையை முடிச்சுட்டு கரூருக்கு வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கரூர்னா கழக ஊர். செப்டம்பர் மாதம் நடந்த முப்பெரும் விழா, அந்த எழுச்சியை மீண்டும் இன்று நான் பார்க்கிறேன். ஏன் அதைவிட பன்மடங்கு கூடியிருக்கக்கூடிய அந்த எழுச்சியும் நான் காணுகிறேன். அடுத்த மாதத்தில் திராவிட மாடல் 2.0 வெற்றி விழாவிற்கு தயாரா? வெற்றி விழாவுக்கு தயாரா? கேட்கல சத்தமா? இதோ உங்களை மாதிரியே தயாரா? 4 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. முதல்ல அரவக்குறிச்சியினுடைய தொகுதி நமது வேட்பாளர் முஞ்சனூர் இளங்கோ அவர்கள். அரவக்குறிச்சியில் கடந்த 5 ஆண்டு காலமாக அவர் ஆற்றிய பணி மறக்க முடியாத ஒன்று. சென்ற முறை போன்ற பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும். அதற்கு அரவக்குறிச்சி மக்கள் உங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வழங்கணும். அடுத்து கிருஷ்ணராயபுரம் தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் தம்பி CK ராஜா மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளராக
கழக பணியை சிறப்பாக செய்யக்கூடியவர். இப்போது கிருஷ்ணராயபுரம் தொகுதி மக்களுக்காக பணியாற்ற உங்கள் ஆதரவை கோரி நிற்கக்கூடிய அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கணும். அடுத்து குளித்தலை தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் அவர்கள் ஒன்றிய செயலாளராக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யக்கூடியவர். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலில் உதயசூரியன் சின்னத்தில் இன்று வென்ற தொகுதி. இந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் சூரியனூர் சந்திரன் நிற்கிறார். அவருக்கு குளித்தலை தொகுதியினுடைய மக்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வழங்கணும். அடுத்து கரூர் தொகுதி நம்ம வெற்றி வேட்பாளர் ஆசி எம் தியாகராஜன் நீரேற்று பாசன தலைவராக பொறுப்பேற்று விவசாயிகளுக்காக அரும்பணியாற்றியவர். இப்போது நம்முடைய செந்தில் பாலாஜி செய்த பணிகளை கரூரில் அவர் தொடர போகிறவர். கடந்த முறை செந்தில் பாலாஜி பெற்ற வெற்றி போலவே ஆசியம் தியாகராஜன் அவர்களுக்கும் உங்க வெற்றியை வழங்க உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் வழங்கணும். இவங்க 4 பேரையும் உங்களுடைய பிரதிநிதிகளா, உங்களுடைய உரிமை குரலா சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைங்கன்னு கேட்கத்தான் உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறேன். இவங்களுக்கு வெற்றி உறுதியா? இன்னும் சத்தமா? உறுதியா? நன்றி. வெற்றி உறுதியாயிடுச்சு. வேட்பாளர்கள் உட்காரலாம். கரூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னு உங்களுக்கே தெரியும். என்னுடைய இனிய சகோதரர் செந்தில் பாலாஜியுடைய மாவட்டம் இது. நிச்சயம் 100% வெற்றி உறுதி. கரூர்ல கழக கூட்டணியின் வெற்றியை அவர் எப்பவோ உறுதி செஞ்ச காரணத்தால் தான் கோவை மாவட்டத்தில் இருக்க சொல்லி பொறுப்பு கொடுத்திருக்கிறவருக்கு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவர் புகுந்த வீடுதான் கோவை. அவர் பிறந்த கரூரை என்றும் மறக்க மாட்டார். அது மட்டுமல்ல, பல சோதனைகளை தாண்டி சாதனை படைப்பவர் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். இந்த முறை கரூர் கோவை 2மே நம் வசம்தான். ஏன், தமிழ்நாடு மொத்தமும் நாமதான். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிகளுக்கு குறையாத வெற்றி பெறப் போகுது. சாதிக்க நான் ரெடி, நீங்க ரெடியா?
சாதிக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? மகிழ்ச்சி. 10 ஆண்டு காலமா தமிழ்நாட்டை இருளுக்குள்ள தள்ளி வளர்ச்சியை நாசப்படுத்தி உரிமைகளை அடகு வச்சு அதிமுக ஆட்சியை நாம் அகற்றி 2021 புதிய விடியலாம் திராவிட மாடல் ஆட்சியை அமைச்சோம். தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு மாநில அரசும் இந்த அளவுக்கு சாதனைகளை செய்ய முடியாதுன்னு கம்பீரமாக நெஞ்சு நிமிர்த்தி சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான திட்டங்களை திராவிட மாடல் ஆட்சியில செஞ்சிருக்கோம். நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில இந்த கரூருக்கு மட்டும் நம்முடைய செந்தில் பாலாஜி குறிப்பிட்டதை போல 5000 கோடி ரூபாய் அளவுக்கான திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். நேரத்தின் அருமை கருதி அதில் சில முக்கியமான சிலவற்றை மட்டும் சுருக்கமா தலைப்பு செய்திகளா உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கரூர் மாவட்டம் நெரூரையும் திருச்சி மாவட்டம் உன்னியூரையும் இணைக்கக்கூடிய வகையில் காவேரி ஆற்றின் குறுக்கே 101 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம் கட்டியிருக்கிறோம். கரூர் தொகுதி மக்களுடைய 25 ஆண்டு கால கோரிக்கையான புதிய பேருந்து நிலையத்தை 40 கோடி ரூபாய் மதிப்பில் அமைச்சிருக்கிறோம். 38 கோடி ரூபாயில 38 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் மினி டைடல் பார்க்குக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி இருக்கிறோம். கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம், கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட மைய நூலகத்திற்கு புதிய கட்டடம், அரவக்குறிச்சியில் புதிய அரசு கலைக்கல்லூரி, புதிய வேளாண்மை கல்லூரி, குளித்தலையில் புதிய அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, அரசு தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரியிலே கூடுதல் கட்டடம், கரூர் ஈரோடு சாலை விரிவாக்கம், கிருஷ்ணராயபுரத்தில் முருங்கை பூங்கா அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தொடக்கம், கரூர் மாநகராட்சியில் புதிய நீச்சல் குளம், கிருஷ்ணராயபுரத்தில் சிப்காட் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய பணிகள் வரப்போகுது. கரூர் மாவட்டத்தில் திருக்கோவில்கள் நில சம்பந்தமா சட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதற்காக நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பகுதி மக்களோடு சேர்ந்து பல முயற்சிகளை எடுத்து வருகிறார். இதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழு வழங்க இருக்கக்கூடிய அறிக்கையை கொண்டு நிச்சயமாக முழு தீர்வு காணப்படும். திராவிட மாடல் ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வளர்ச்சிகளை மக்களாக இருக்கக்கூடிய நீங்களா எல்லா இடத்திலையும் பார்க்குறீங்க. இந்த வளர்ச்சியை சாத்தியப்படுத்தியிருக்கக்கூடிய தெம்போடு தான் தமிழ்நாட்டுக்கான எதிர்காலத்தை வடிவமைக்கிற தொலைநோக்கு பார்வையோடு தான் உங்க முன்னாடி உரிமையோடு நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணத்துக்கு கையெழுத்திட்டவன் தான்
உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின், இங்க இருக்கக்கூடிய மகளிரை கேட்கிறேன், நீங்க எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் விடியல் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? விடியல் பயணத்துல பயணம் போயிட்டு இருக்கீங்களா? மகளிர் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொன்ன மாதிரி உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறதா? மாதம் மாதம் இதெல்லாம் சொன்னது இதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செஞ்சவன் தான் இந்த ஸ்டாலின். நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்கள்லாம் நம்மோட எதிர்காலம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், நாட்டோட எதிர்காலம். அதுக்காகத்தான் பள்ளி மாணவர்களுக்கு சூடான சுவையான உணவை கொடுப்பதற்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தேன். நம்ம குழந்தைகள் இப்போ வயிறார சாப்பிட்டு நல்லா படிக்கிறாங்களா? சொல்லுங்கம்மா, நல்லா படிக்கிறாங்களா? நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் எந்த போட்டி தேர்வானாலும் டாப்ல வரணும், உயரத்துக்கு வரணும். எந்த இன்டர்வியூக்கு போனாலும் உடனே செலக்ட் ஆகணும்னு நினைச்சேன். அதுக்கான திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். இதனால் இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் செலக்ட் ஆகிறவங்க எண்ணிக்கை அதிகமாகியிருக்கு. அடுத்து கல்லூரி கனவுக்கு காசு தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக கொண்டு வந்தது தான் மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும். நம்ம ஊர்ல தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தோம். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டத்தை அதிரடியாக செஞ்சேன். அதுலேயும் குறிப்பா அதிமுக பாஜக போட்ட சூழ்ச்சிகளை முறியடிக்க அதை செஞ்சேன். அதுதான் போன மாசம் மகளிர் உரிமை தொகையாகவும் கோடைக்கால சிறப்பு நிதியாகவும் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்த 5000 ரூபாய். 5000 வந்துச்சா? 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில அரசு ஊழியர்களுக்கு வஞ்சனை செஞ்சாங்க. அவங்க சம்பளம் வாங்கறத கூட கிண்டல் செஞ்சு பழனிசாமியே பேசினாரு. ஆனா நான் முதலமைச்சரான உடனே முறையாக ஒரு குழு அமைச்சேன், ஒரு கமிட்டி அமைச்சேன். அரசு ஊழியர்கள் ஏறக்குறை 22 ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கோரிக்கையை ஒரே கையெழுத்துல நிறைவேற்றியவன் தான் இந்த ஸ்டாலின். அன்றைக்கு அரசு ஊழியர்கள் என்னை கோட்டையில சந்திச்சு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்த காட்சி தமிழ்நாட்டு வரலாற்றில் யாரும் பார்த்திராத காட்சி. இப்படி ஒரு பக்கம் சாதனைகள், இன்னொரு பக்கம் புதிய புதிய மக்கள் நல திட்டங்கள். இதுதான் திராவிட மாடல். இந்த திராவிட மாடல் ஆட்சியில சாதி கலவரம் இல்லை, மத கலவரம் இல்லை, கும்பல் வன்முறை இல்லை, தொடர் வன்முறைகள் இல்லை. தமிழ்நாடு அமைதியாக இருக்கு, மக்கள் நிம்மதியாக இருக்காங்க. இதை பார்த்து அதிமுகவும் பாஜகவும் தான் டென்ஷனாக இருக்காங்க. ஏன்னா இந்த அமைதியை கெடுக்க அவங்க பரப்பக்கூடிய பொய் செய்திகள் எல்லாம் புஸ்வானமாக ஆயிடுச்சு. அவங்களுடைய சதி திட்டங்கள் எல்லாம் சந்தி சிரிச்சிடுச்சு. அவங்களுடைய அவதூறு பிரச்சாரங்கள் எல்லாம் தவிடுபொடி ஆகிச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல, இந்த ஸ்டாலினுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நீங்க தான் அதற்கு காரணம். தமிழ்நாட்டு மக்களான நீங்க என்னோட இருக்கிற வரைக்கும் டபுள் இன்ஜின் டப்பான் இன்ஜின்
என்று யாரும் தமிழ்நாட்டை சீரழிக்க உள்ளே வர முடியாது. அதை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணத்தை சூப்பர் ஃபாஸ்டா தொடரத்தான் திராவிட மாடலுக்கான சூப்பர் ஸ்டார் களத்துக்கு வந்திருக்கிறார். அதுதான் என்டிஏவோட தூக்கத்தை கெடுத்து பழனிசாமிக்கு பதட்டத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை இதுதான் சூப்பர் ஸ்டார். அதில் நான் சொல்லி இருக்கக்கூடிய அறிவிப்புகளை எல்லாம் நீங்க செய்திகளாக பார்த்திருப்பீங்க, டிவியிலையும் கேட்டிருப்பீங்க. ஹைலைட்டா பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சில முத்தான வாக்குறுதிகளை மட்டும் நான் சொல்ல போறேன். மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பதை டபுள் மடங்காக இனி 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்க போறோம். என்ன மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சி தானே? சொல்லுங்கம்மா. புதுமை பெண் தமிழ் புது திட்டத்தில் கல்லூரிக்கு போற மாணவர்களுக்கு இப்ப மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம். இனி அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல் காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த போறோம். ஏற்கனவே 5ஆம் வகுப்பு வரை இருந்துச்சு. மேலும் 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெற போறாங்க. இன்னும் அதிகமான தாய்மார்கள் காலையிலே சீக்கிரம் எழுந்து சமையல் செய்கிற அந்த சுவையும் குறைய போகுது. இல்லத்தரசைகளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய இன்னொரு சூப்பர் டூப்பர் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறோம். இல்லத்தரசைகள் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு இது போன்ற வீட்டு உபயோக பொருட்களை புதுசா வாங்கவும் அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வர இத்தகைய பொருட்களை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா வேற வாங்கிக் கொள்ளவும் இல்லத்தரசு என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அதுவும் நீங்க வசிக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச கடைகள்லையே உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி உங்களுக்கு பிடிச்ச மாடலா பார்த்து இந்த பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 8000. ஆக ஒவ்வொரு குடும்பத்துக்கு தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பனை கொடுத்துடுவோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை பற்றி தான் ஒரே பேச்சா இருக்கு. நம்ம பெண்கள் ஒரு சேலை வாங்கினா கூட அவங்களுக்கு பிடிச்ச கடையில் அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல வாங்கணும்னு நினைப்பாங்க. அதை மனசுல வச்சு தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இல்லத்தரசி திட்டத்தில் என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும் எல்லாமே உங்க சாய்ஸ் தான். அதே போல உலகுக்கு உணவளிக்கக்கூடிய உழவர்களை மகிழ்விப்பதற்காக ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். இலவச மின்சாரம் பெறக்கூடிய 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். எல்லாரும் பழைய பம்பு செட்டு வச்சிருப்பீங்க. சிலது அடிக்கடி ரிப்பேர் ஆகும். அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத நிலையில் இருப்பீங்க. அதை நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் அரசே இனி வாங்கி தரும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவி தொகை இனி மாசம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை
2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இன்னும் இருக்கு மீன்பிடி தடைகால சிறப்பு நிவாரண தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக, மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரண தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்த சகோதரிகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாம் பிசினஸ் உமனாக முன்னேற்ற வேண்டும் என்ற வகையில் பிணை எதுவும் இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு வங்கி கடன் உதவி வழங்கப்படும். பேரிடர் கால இழப்புகளா, இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 25000 ரூபாயும், நீண்டகால பயிர்களுக்கு 27000 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு 12000 ரூபாயும் வழங்கப்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய 35 லட்சம் மாணவர்களுக்கும் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள லேப்டாப் வழங்கப்படும். 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலையும் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கப்படும். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மண்டலத்துக்கு தனித்தனியா சிறப்பு வளர்ச்சி திட்டங்கள், இப்படி ஏராளமான வாக்குறுதிகளை இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறோம். நாங்கள் சொன்னா செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். நான் கலைஞரின் மகன், சொன்ன வாக்குறுதிகளை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டோட நிதிநிலையை சீராக்கி ஒவ்வொன்றா நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை அதற்கு சாட்சி. அந்த சாதனைகள் தான் திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் மக்களுக்கு வேதனைகளும் சோதனைகளும் தந்தது தான் கடந்த அதிமுக ஆட்சி. அதிமுகவுக்கு போட்டி போட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஆட்சி. எம்பி எலெக்ஷன்ல ஒரு சீட் கூட வெற்றி பெற வைக்கலையே என்ற விரக்தியில இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை பழிவாங்கிட்டு இருக்கிறது தான் பாஜக ஆட்சி. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு விரோதமா இருக்கக்கூடிய கூட்டணிக்கு தக்க பாடம் புகட்டுவதற்கான நாள் தான் ஏப்ரல் 23. இந்த கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வாக்காளர்களும் அடிமை அதிமுகவுக்கு ஆணவ பாஜகவுக்கும் பதிலடி கொடுக்கிற நாள் தான் ஏப்ரல் 23. அன்றைக்கு பழனிசாமியுடைய அமித்ஷா அதிமுக மட்டுமல்ல RSS இயக்குகிற பாஜகவை சேர்த்து விரட்டி அடிக்க முடிவு பண்ணிட்டாங்க. தேர்தல் ரிசல்ட்டை, தேர்தல் முடிவை இப்பவே தெரிந்து கொண்ட காரணத்தால் தான் இன்னைக்கு பார்க்குறீங்க ஓவரா புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு பழனிசாமி. அதுலேயும் தன்னைத்தான பெரிய புலனாய்வு புலின்னு நினச்சிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கலைஞரும் வாஜ்பாயும் இருக்கிற போட்டோவை காண்பிச்சு நீங்க கூட்டணி வைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க கூட்டணி வச்சோமே தவிர பழனிசாமி மாதிரி அழகு வைக்கல, அதை புரிஞ்சுக்குங்க. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக தலைவர் கலைஞர்கிட்ட தான் இருந்துச்சு. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக கலைஞர்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அதிமுக அமித்ஷா கிட்ட இருக்கு. நாங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுத்து, மினிமம் ப்ரோக்ராம் வகுத்து, வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசோட கடிவாளத்தை கலைஞர் கையில் வச்சிருந்தார். ஆனா இப்போ அதிமுக மட்டுமல்ல, என்டிஏவில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை ஊழல் கட்சிகளோட குடுமிப்பிடியும் அமித்ஷா கிட்ட தான் இருக்கு. நாங்க கூட்டணி வச்சப்போ தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம். ஆனா பழனிசாமி கூட்டணி வச்சு நீட்டின இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்சு தான் மிச்சம்.
இந்த லட்சணத்தில் ஊருக்கே தெரிஞ்ச நியூஸை அந்த போட்டோவை கொண்டு வந்து இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தில் சொல்ற மாதிரி மணிக்கு ஒரு முறை தான் ஒரு மங்கினி என்பதை நிரூபிச்சிட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, பெயர்களுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அதிமுகவை மொத்த அழிவு பாதையில் அழைச்சிக்கிட்டு போற பழனிசாமி நம்மை பார்த்து இதுக்கு தான் இந்த தேர்தல் தான் கடைசி தேர்தல் என்று சொல்லி இருக்கிறார். வழக்கமாக அமாவாசையை பார்த்து ஆரிடம் சொல்ற பழனிசாமி இந்த முறை தவறான வருடத்தை சொல்லி இருக்கிறார். சகோதரர் முன்னாள் முதலமைச்சர் OPS தொடங்கி அம்மையார் சசிகலா வரைக்கும் துரோகங்களை செஞ்சு முதுகலை குத்தின பழனிசாமி இன்றைக்கு அதிமுகவை கைப்பற்றி பாஜகவுக்கு வாடகைக்கு விட்டுட்டு ஏகத்தலமா பேசிக்கிட்டு இருக்கிறார். தன்னிலை உணராம ஆணவத்தில் ஆடுனா என்ன நிலைமைன்னு பழனிசாமி இன்னும் உணரவே இல்லை. அதிமுகவை நான் உடைக்க நினைச்சேன்னு அபாண்டமா பேசியிருக்கிறார். அதிமுகவுக்கு வாய்ச்ச அழிவு சக்தியான பழனிசாமி தலைமை பண்பும் அடக்கமும் இல்லாம சொந்த கட்சியினரே துரத்தி விட்டுட்டு சந்தர்ப்பத்துக்காக கூட்டணி கட்சிகளுக்கு கூட துரோகங்கள் செஞ்ச பழனிசாமி இப்படி பேசாமல் இருந்தால்தான் ஆச்சரியப்படணும். அதிமுகவில் இருந்து விலகினவங்க இன்றைக்கு தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வர்றதை பார்த்து வயிறெறிஞ்சு இப்படி பேசியிருக்கிறார். திமுகவிலிருந்து பிரிஞ்சதுதான் அதிமுக. திராவிட இயக்க உணர்வில் இருந்து விலகி அந்த இயக்கத்தை தவறான பாதையில பழனிசாமி கொண்டு போகும்போது பலரும் விலகுறாங்க, நம்முடைய தாய் கழகத்துக்கு திரும்புறாங்க. இதுல தவறில்லையே. வழி தவறி போய் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்வதுதான் ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் பாஜகவுடைய பாதமே சரணாகதின்னு இருக்கிற பழனிசாமிக்கு புரியாது. தடமாறி கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பழனிசாமி செஞ்சிருக்கக்கூடிய துரோகங்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரித்து வாக்களித்தது யார்? இந்தியா முழுக்க அதுக்கு எதிராக இஸ்லாமிய பெருமக்கள் போராடினப்போ எந்த முஸ்லிம் பாதிக்கப்பட்டார்னு ஏகத்தலமா கேட்டது யார்? வெயில், மழை, குளிர் இதெல்லாம் பார்க்காம தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் மாசக்கணக்கில் போராடினப்போ 3 வேளாண் சட்டங்களை பற்றி எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம அவங்களை எல்லாம் புரோக்கர்கள் கொச்சைப்படுத்தி வாய்க்கூசாம பேசுறது யாரு? துரோகம் செய்யணும், அதையும் டிசைனா செய்யணும்னு நினைக்கிற பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்ய அமைத்திருப்பதுதான் டப்பா இன்ஜினுடைய NDA கூட்டணி. துரோகத்திற்கு துரோகமே துணை என்பது போல அமைந்திருப்பதுதான் NDA கூட்டணி. NDA கூட்டணிக்கு ஒரு நோக்கம்தான், ஒரே ஒரு நோக்கம்தான். என்னன்னா தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்கணும், திராவிட மாடல் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வளர்ச்சியை தடுக்கணும், அழிக்கணும். இதுதான் NDA கூட்டணியுடைய நோக்கம். NDAவோட தலைமையா இருக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நம்ம எதிர்க்கிறதுக்கு வலிமை இல்லைன்னு அதிமுகவை விலைக்கு வாங்கியிருக்கு. பொதுவாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யாது. ஆனால் தேர்தல்னு வந்துட்டான், கண்துடைப்புக்காக பட்ஜெட்டில் சில மெகா அறிவிப்புகளை கொடுப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதை கூட செய்ய மனம் இருக்காது. வஞ்சக எண்ணத்தோட அந்த முழு உருவம்தான் NDA. பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இதுவரை எந்த நன்மையும் செஞ்சதில்லை, எந்த சிறப்பு திட்டத்தையும் செஞ்சதில்லை, நாம் வச்ச எந்த கோரிக்கை நிறைவேற்றினதில்லை. மதுரையில் ஒரு எய்ம்ஸ் அறிவிச்சாங்க. அதனுடைய நிலைமையை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்லை.
சென்னை மெட்ரோ திட்டத்துக்கு நிதி தரல. ஓசூர் விமான நிலையத்திற்கு அனுமதி கேட்டிருக்கோம், தரல. குடிநீர் திட்டத்துக்கான நிதி தரல. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்லை, எப்படியாவது போராடி நிர்வாகத்தால் சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம் நாம. அதில் இருக்கிறதுலே கொடுமை என்னன்னா, இந்தி திணிப்பை, அவங்க செய்யக்கூடிய அந்த இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துறாங்க. அதை ஏற்றுக்கல. நம்ம அதற்காக என்ன செஞ்சாங்க? நம்ம வீட்டு குழந்தைகள் படிப்பதற்கான கல்வி நிதியை கூட கொடுக்காம இருக்கிறாங்க, இதுவரையும் கொடுக்கல. இப்படி வஞ்சக எண்ணம் கொண்ட கூட்டத்துக்கிட்ட தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியுமா? சொல்லுங்க, ஒப்படைக்க முடியுமா? ஆகவே என்டிஏவை தமிழ்நாடு புறக்கணிக்கணும். இதுதான் தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு நல்லது. என்டிஏ கூட்டணி என்பது எப்படிப்பட்ட சந்தர்ப்பவாத கூட்டணின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் ஆட்சியை நடத்தின பழனிசாமி அவர்களை மிரட்டி கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டு உரிமைகளை பறித்து வரிசையா பல துரோகங்களை செஞ்சு பிரிஞ்ச மாதிரி நாடகங்களை நடத்தி கடைசியா இப்போ டெல்லியில் தீர்மானிச்சு தோக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு என்டிஏ. அதனால தான் சொன்னேன், இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு அணி வர்சஸ் டெல்லி அணி, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ. தமிழ்நாட்டை காக்கணும்னா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து நடைபெறணும்னா திமுக ஆட்சியே தொடரணும். தமிழ்நாடு கலவர பூமியா மாறாமல் இருக்கணும்னா பாஜக அதிமுக கூட்டணியை வேரோடு வீழ்த்தணும். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நாம போராடுவது திமுகவுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணியின் வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. எனவே அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கணும். பேரறிஞர் அண்ணாவினுடைய தம்பியா, கலைஞரின் மகனா கேட்கிறேன், உங்களுடைய பொன்னான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு தாருங்கள். நான் உறுதியா சொல்றேன், அமைய உள்ள திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இப்போ நாம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சாதனைகள்லாம் வெறும் ட்ரெய்லர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்து மாபெரும் இட்டான திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவோம். இனிமே நாம தான், இனிமே எப்பவுமே நாம தான். அதற்கு அரவக்குறிச்சி தொகுதியில் மொஞ்சனூர் இளங்கோவர்களுக்கும், கரூர் தொகுதியில் ஆசி எம் தியாகராஜன் அவர்களுக்கும், கிருஷ்ணராஜபுரம் தொகுதியில் CK ராஜா அவர்களுக்கும், குளித்தலை தொகுதியில் சூரியனூர் சந்திரன் அவர்களுக்கும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் வழங்குங்கள். உதயசூரியன் அது உங்கள் சூரியன், உதயசூரியன் தமிழர்களின் இதய சூரியன். வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். உதய சூரிய